காலை வணக்கம். இதுவும் ஒரு மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸை பற்றி ஆழமாக தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அருமையான வழக்கு. இந்த வழக்கில் 302 சார்ஜஸை அக்செப்ட் பண்ணாமல், கொலை வழக்கை ஏற்றுக்கொள்ளாமல் தற்கொலைக்கு தூண்டுறதுனால அபேட்மெண்ட் டு கமிட் சூசைடு அந்த 306 கன்விக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த கேஸில் பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஏஆர் 2026 சுப்ரீம் கோர்ட் 950, ஏஆர் 2026 சுப்ரீம் கோர்ட் 950, குடிப்பள்ளி சித்தார்த்த ரெட்டி vs ஸ்டேட் சிபிஐ. இதில் நிறைய இண்டெக்ஸில் ABCDEF வரைக்கும் இருக்குது. முதல்ல நான் பி படிக்கிறேன், அப்போ தான் இந்த வழக்கை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இது ஆக்சுவலாக என்னென்னா, 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்க முடியாத காரணத்தால் 2 பேருமே தற்கொலை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பாய்சன் சாப்பிட்றாங்க. இவர் ஐயா பழிச்சிக்கிறாரு, அந்த அம்மா இறந்துடுறாங்க. இதுதான் கேஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஸ்ட்ராங்குலேட் பண்ணி கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாளா அல்லது தற்கொலையா, அதுதான் எவிடன்ஸு பார்க்கணும் அப்படின்னு. அவங்க அம்மா இந்த ஐசியூவில் இருக்கும்போது இந்த பொண்ணு கான்சியஸாக இருந்திருக்கு, நினைவோடு இருந்திருக்கு, டாக்டர் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு, அவருடைய கை காலில் அசைவுகள் இருந்தது. இது இந்த சிம்டம் கழுத்தை நெரித்ததற்கான சிம்டங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த விக்டிமே என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த ஆர்கனோபாஸ்பேட் பாய்சன் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. 3 டாக்டர்கள் இந்த எவிடன்ஸை பண்ணிவிட்டு இந்த கழுத்தை நெரிக்கும்போது தன்னை காப்பாற்றிக்கொள்ள எடுக்கப்படும் முயற்சிக்கான சிம்டம் எதுவுமே இல்லை. அப்புறம் இந்த அந்த உடம்பில் பல காயங்கள் இல்லை, எந்த காயமும் இல்லை, அவருடைய கை கால்கள் அசைவுகள் முறையாக இருந்தது. இதனால் ஹோமிசைடல் டெத்து சயின்டிஃபிக்கலி ஃபேக்சுவலி நிரூபிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது அந்த பெண்ணோட மரணம் விஷத்தால் தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணுற்ற சாட்சியும் மருத்துவ சாட்சியும் ஆஸ்பத்திரியில் வச்சு அந்த அம்மாவே நவக்ரோனை நான் சாப்பிட்டேன்னு சொல்லியிருக்கிறனால இந்த வயிற்றில் இதெல்லாம் முக்கியமானது. இந்த சி இண்டெக்ஸ் சியில் உள்ள டீப்பாக இருக்கும், படிச்சுக்குங்க. ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுது, 150 மில்லிகிராம் மஞ்சள் நிற திரவம் வயிற்றில் இருந்தது. என்ன முக்கோசா, அந்த குடல் சுருங்கி இருந்தது. இதை APFSL CFSLலாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மோனோக்ரோப்டோபஸ் அது இருந்தது, விஸ்ரால இருந்திருக்கு. விஸ்ரால்னா போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே இந்த தொண்டையிலேருந்து கீழே ஃபுல்லாக அந்த போட்டி ஃபுல்லாக அறுத்து மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்கு அனுப்புவாங்க. அதில் தான் பாய்சன்ஸ் இருக்கா, ஆல்கஹால் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது. அதில் இந்த மோனோக்ரோப்டோபஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூளையில் மூளைகளில் சிதைவு ஏற்பட்டது இது பாய்சனால் தான் ஏற்படக்கூடிய முடியும், ஸ்ட்ராங்குலேஷனால் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ ஆழமாக உதவக்கூடியதுன்னு பாருங்கள். அடுத்தது, கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாளா அப்படின்னு பார்த்தா, AFSL CFS ரிப்போர்ட்டில் இந்த செமனும் ஸ்பெர்மட்டோசாவும் கிடைக்கல. காட்டன் ஸ்வாபில் விக்டிம்க்கு பிறப்புறுப்புலேருந்து எடுத்த காட்டன் ஸ்வாபில் இல்லை. DNA ஃப்ராக்ஷன் இனிஷியலி சப்சிக்வெண்ட்லி டிட் நாட் மேட்ச் அக்யூஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. STR அனாலிசிஸ் CDFD ரிப்போர்ட்டில் DNA ஆண் DNA இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சப்சிக்வெண்ட் STRல அந்த DNA இவனுக்கு தான் ரிப்போர்ட் வரலை. அப்புறம் 3 நபர்கள் கமிட்டி எய்ம்ஸில் இருந்து வந்தவங்க ஃப்ளூயிடு அந்த ஸ்வாபில் இருந்த ஃப்ளூயிடு செமன் சொல்லிட்டு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு. ரெண்டாவது கற்பழிக்கும்போது ஏற்பட்ட காயங்கள் உடம்பில் எதுவும் இல்லை. அந்த உடம்பில் இருந்த காயங்கள் அயோட்ரோஜெனிக் IA
TROGNI அப்படின்னா என்னன்னா மருத்துவ சிகிச்சையாலும் மருந்துகள் உள்ளதாலும் உடலில் ஏற்படும் வெளிப்படுத்தப்படும் காயங்கள் அயோட்ராஜெனிக். இது ரொம்ப முக்கியம். அதனால் ரேப் அண்ட் மர்டர் வந்து ப்ரூவ் ஆகலை அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த முதல்ல இனிஷியலாக போஸ்ட்மார்ட்டம் கொடுத்தவர் கண்ண முடின்னு கொடுத்துட்டாரு, ஸ்ட்ராங்குலேஷன் தான் சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் அப்படி இல்லை. டியூட்டி ரோஸ்ட்டில் வித்தவுட் ஆத்தரைசேஷன் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அவரே பண்ணியிருக்கார். அவர் எதுக்கு பண்ணார்னு அவரை தான் கேட்கணும் என்ன. ஆனால் எய்ம்ஸ் எக்ஸ்பர்ட் கமிட்டி ரிப்போர்ட்டில் இது வந்து பாய்சனிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டரோட இந்த ஒப்பீனியன் வந்து அவசரமான ஒப்பீனியன், சென்சேஷ்னல் கன்க்ளூஷன் பண்ணியிருக்காரு, உணர்ச்சி வசப்பட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. இது வந்து பப்ளிக்கு மத்தியில் இன்வெஸ்டிகேஷனுடைய அமைப்பில் வந்து களங்கம் ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இது ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸை மீறிய செயல், சட்டம் மீறிய செயலுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது என்ன ஆக்சுவல்ன்றது அபேட்மெண்ட் ஆஃப் சூசைடுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டாங்க. ஆனால் இவர் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறதுனால இவர் இந்த கடையில் வாங்கினது உண்மையாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு பொருள் தான் வாங்கி ரசீது கொடுக்கல, கண்டினியூஸ் சீக்வன்ஸ் ஆஃப் பொருள் வாங்கி அதில் இவருடைய ரெக்கார்டு வந்திருக்கு. அதனால் இது வந்து கரெக்டாக இது வந்து தெரிஞ்சியே இவர் செஞ்சுருக்கிறதுனால தூண்டியனுக்கு 306 கன்விக்ஷன் கொடுத்துருக்காங்க. கன்விக்ஷனை கொஞ்சம் குறைச்சி தண்டனையை குறைச்சிட்டு ஃபைன் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஐயாவை விட்டுட்டாங்க. காலை வணக்கம்.